ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசி வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ளே வச்சு இயரிங்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ், கீ செயின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோ நான் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது இயரிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜம்ப் ரிங்ஸு, அந்த இயரிங் ஹூக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட் கடையிலே ஷாப்லேயே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடியே நான் செஞ்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கதான க்ளே மோல்டு இதெல்லாம் இப்போ சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம சால்ட் பேப்பர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பெயிண்ட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நமக்கு கிடச்சிரும். இது ஒரு ஷேப் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இருக்குது. இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே நான் ஃபஸ்ட்டு போட்டு அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்குது. நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டக்கை வந்து ஒரு க்யூட்டான ஒரு எல்லோ கலர் வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதில் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இது கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியலை. நான் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு நல்லா வியூ ஆகிற மாதிரி எடுத்து கையில் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை பேஸ்ட் பண்ணி வைக்கும் போது நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம், எதை பார்த்தா நமக்கு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த விஷயத்தை நம்ம எழுதி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால், என்ன வேர்டிங்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இன்னும் ஸ்மைலி மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நிறைய கோட்ஸ் எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பி ஹாப்பி ஆல்வேஸ்னு எழுதியிருக்கேன். இதில் கொஞ்சம் சைடில் வந்து சுற்றி பார்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ, என்னென்ன டிசைன்ஸ் பண்ணணுமோ எல்லா பாசிபிலிட்டிஸ்லையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி மேக்னெட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். ஈவன் ஃபேன்சி ஸ்டோர்ஸில், ஸ்டேஷ்னரி ஷாப்பு அந்த மாதிரிலாம் கூட நமக்கு இந்த மேக்னெட்ஸ் கிடைக்கிது. வாங்கி இதில் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி. அடுத்து இயரிங்க்கு பெயிண்ட் பண்ணிடலாம். இயரிங்க்கு வந்து நான் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்மால் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டாலிக் கோல்டு. உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். என்ன டிசைனில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours இருந்தாலே அந்த க்ளே வந்து நல்லா ட்ரை ஆகிடுது. நான் ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் மெட்டாலிக் ரஸ்ட் கலர் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் கலருக்கு மேலேயே இன்னொரு கோட் கொடுத்துக்கிறேன். இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு தோணுச்சு. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜம்ப் ரிங்ஸ் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லெட்டர்ஸ் மேலே நான் என்னோடய ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு சில்வர் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னுமே நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது லெட்டர்ஸை. இந்த வந்து நம்ம கீச்சைனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்து ரெடி ஆகிடும். இந்த கீழே இருக்க ஒரு ஜம்ப் ரிங்கும், அந்த மேலே இருக்க அந்த டாப் பார்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஜம்ப் ரிங்கும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஹூக் டைப் வேணும்னா மேலே ஒரு ஹோல் போட்டு அதில் ஹூக் அட்டாச் பண்ணி ஹூக் இயரிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் திருகாணி டைப் தான் போட போகிறேன். இதுக்கு பின்னாடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே கீழே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டான இயரிங் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட க்யூட்டான இயரிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே. இதெல்லாம் நான் இந்த மோல்டிட் க்ளேவை யூஸ் பண்ணி ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஐட்டம்ஸ். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது வந்து டாட் மண்டலான்னு சொல்லுவாங்க. நான் இதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. நான் செஞ்ச கீ செயின். நீங்கள் என்ன பெயிண்ட் வேணால், என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இந்த மாதிரி எது வேணால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இயரிங், க்யூட்டான இயரிங் தான். ஒரு மெட்டாலிக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளேவை வச்சு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணி அதை ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். டக்கை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதுவுமே ஒரு பிளாக் அண்ட் போலா டாட்ஸ் அந்த கான்செப்டில் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து ரொம்பவே க்யூட்டான ரொம்ப குட்டியான ஒரு இயரிங் சில்வர் ஹூக் யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாக் அண்ட் மெட்டாலிக் கலர், காப்பர் மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணி பண்ண இயரிங். எல்லாமே ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ரொம்பவே சிம்பிளாக எப்படி நம்ம க்ளேவை யூஸ் பண்ணி வீட்டிலையே ரொம்ப கம்மி செலவில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம மேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கு தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.